இப்படி இருக்கும்போது இந்த இலங்கை கிரிக்கெட் தொடர்பாக பார்க்க வேண்டும். திவைன பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் வீரர்களினதும் இலங்கை கிரிக்கெட் மேனேஜர்ஸ் மேலாளர்களினதும் சிறகுகளை வெட்டிவிட்டது இலங்கை கிரிக்கெட். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிரீடக கலமனா கருவான்கே தட்டு கபாய், அதாவது சிறகுகளை வெட்டிவிட்டதாக ஒரு செய்தி இன்றைய திவைன பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். கிரிக்கெட் வினய கடுவோத் தண்டுவாம் தடிவே, அதாவது கிரிக்கெட் ஒழுக்கங்களை நீதியை உடைத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனையும் அதிகமாகும். மார்கோ உபதேசக கடகலோத் அமெரிக்கன் டாலர் தாதா தக்வா தட, சுற்றறிக்கையை மீறினால் $10,000 வரை தண்டப்பணம். கண்டாயமெனுத் இவத்தட்ட அணியிலிருந்தும் நீக்கப்படுவார். பூணு காலேதி துரக்கத்தன பாவித்தே தானம், பயிற்சியின் போது கையடக்க தொலைபேசி பாவனைக்கு தடை விதிக்கப்படுகிறது. தின விசக் இக்மவன சஞ்சார வலதி பிரிந்த தருவான் ரெகன எனவானாம் கீடக்கையாம வீதம் தெரிய யுத்துய். 20 நாட்களுக்கு அதிகமான காலம் தொடரொன்றுக்காக மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து சென்றால் அதற்கான செலவை வீரர்களே பார்த்து கொள்ள வேண்டும். இத்தாமத்தா ஆகார நொகென இன்ன பே, அதாவது தனக்கு உணவு வேண்டாம் என்று இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வீரர்களுக்கு புதிய சுற்றறிக்கையை இலங்கை கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்றது. இதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படாவிட்டால் $10,000 வரை தண்டப்பணம் அறவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி சரி கிரிக்கெட்டை முன்னேற்றலாம், இலங்கை கிரிக்கெட்டை எப்படியாவது எதிர்காலத்தில் நல்ல ஒரு அணியாக, திறமைமிக்க அணியாக கொண்டு வரலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் இலங்கை கிரிக்கெட் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இது எப்படியோ இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய திறமையை எப்படி வெளிக்காட்டப் போகின்றார்கள் என்று. சரி.